அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பனுக்கு ஸ்தோத்திரம். சபைக்கு போகிறவங்களா இருந்தா நீங்க தாராளமாய் பாட்டு பாடலாம். ஏன்னா கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தானத்திலும் அவர் கடந்து வந்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அருமையான அபிகாயிலையும் பெற்றோரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே. வாய் அசைக்க கூடாது, சத்தம் வரணும். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு
சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. சோமன்லாம் அருமையான அபிகாயிலினுடைய தாத்தா ஜேம்ஸ் ஐயா முன்பதாக வந்து அருமையான குழந்தையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, பெற்றோரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட, பிள்ளையை கர்த்தருக்கேற்ற பயபக்தியில வளர்த்து ஆளாக்க, தேவனுடைய கிருபை பிள்ளைகளோட குடும்பத்தோட காணப்படும்படியாக, நோவாவையும் அவங்க குடும்பத்தை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்து அந்த குடும்பத்தை கர்த்தர் நினைத்து பத்திரமாய் பாதுகாத்து நடத்தினாரோ, அந்த தேவன் இன்றைக்கும் சிவனோடு கூட இருக்கிறார். அவர் நடத்துவதற்கு வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். வாங்க ஐயா வாங்க. அருமையான பிள்ளைகளை வாழ்த்தி அருமையான தகப்பனார் சோமனு வாங்க. நம்ம ஸ்தோத்திரத்தோட காணப்படும். நன்றி இயேசப்பா, நன்றியோடு மை துதிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம். இரக்கமுள்ள இயேசு ராஜாவே நன்றியோடு துதிக்கிற ராஜா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கிருபை நிறைந்த இயேசு ராஜாவே துதிக்கிறோம். அன்பு நிறைந்த இயேசு ராஜாவே துதிக்கிறோம் அப்பா. இயேசப்பா நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை மிக அதிகமாக நேசிக்கிறதான பரலோக தந்தையே, இந்த அருமையான மாலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இயேசப்பா இந்த அருமையான மாலை வேலையில் ஆண்டவரே இயேசப்பா நன்றியோடு துதிக்கிறோம். ஆமோஸுக்காக ஆண்டவரே நன்றியோடு ஆமோஸுக்காக செபிக்கிற ஆண்டவரே. இயேசப்பா உங்களுக்கு கொடுத்த அந்த குழந்தைக்காக செபிக்கிற ராஜா. இயேசப்பா அந்த அபிகாயில் ஏஞ்சலுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசப்பா நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். அந்த குழந்தையோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும் ராஜா. உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் அந்த குழந்தையோடு இருக்கட்டும் ராஜா. இயேசப்பா இந்த முதலாவது பிறந்த நாளை காண செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசப்பா நன்றியோடு அந்த குழந்தைக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்த ஆண்டவரே. இயேசப்பா அந்த குழந்தை உமக்கேற்ற பிள்ளையாக வளர, இயேசப்பா அந்த பெற்றோர்களோடும் அவளோடு சேர்ந்து வளர நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிற ராஜா. அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துக்கிறோம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களின் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களின் வல்லவரே, சொல்வதிலும்
சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். கர்த்தருடைய நாமம் மேம்படுவதாக. நல்ல அமைதியாக இருக்கிறீங்க. உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அருமையான ஆமோஸும் அக்ஸாலும் தேவனாய் கர்த்தர் இவர்களை இணைத்து இந்த நாளில் அருமையான கர்ப்பத்தின் கனியை கொடுத்து முதலாம் பிறந்தநாள் விழாவை அருமையான குழந்தைக்கு கொண்டாட ஆண்டவர் அனுகிரகம் செய்தார். இது எப்படி இவர்களுக்கு கிடைக்க பெற்றது, கர்த்தர் வாழ்க்கையில் என்ன அற்புதங்களை செய்தார் என்பதை அருமையான சகோதரர் ஆமோஸ் அவர்கள் சாட்சி சொல்லுவாங்க. அந்த சாட்சியை நீங்கள் கவனமாய் கேட்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்களோட அழைப்பை ஏற்று எல்லாருக்கும் வேலை இருக்கும், எங்களுக்காக நீங்கள் விட்டு வந்திருக்கீங்க. சம மக்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்காக விடுதலை ஜபத்தை விட்டு இங்கே வந்திருக்கீங்க, அதனால் ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் போதே ரொம்ப சரியானதெல்லாம் இல்லை. எங்களுடைய வாழ்க்கை மட்டும் வாழ்க்கை ஆரம்பிக்கும் போதே எல்லாருமே சொல்லிட்டாங்க, இவங்க சேர்ந்து வாழ மாட்டாங்க, இவங்க பிரிஞ்சு வந்துடுவாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ பேசுனாங்க. அதெல்லாம் இல்லாமல் என் ஒய்ஃபுக்கு குழந்தையே பிறக்காது, அவங்க குழந்தை பெற்றுக்கிற இதுவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ வார்த்தை வந்தது அவங்க இருந்து. கர்த்தர் அதெல்லாம் நான் எதுவும் பொறுப்பெடுத்துக்கல. கர்த்தர் சமூகத்தில் விடாமல் நாங்கள் ஜெபிப்போம். ஐயாவோட நாங்கள் திருவேற்காடு பகுதியில் இருந்தவோட ஐயாவோட சபையை நாங்கள் பார்த்தோம். ஒரு வாட்டி கால் பண்ணி உங்கள் சபைக்கு வரலாமா நாங்கள் அப்படின்ட்டு கேட்டோம். தாராளமாக வாங்க நீங்கள் அப்படின்னு சொன்னார். அன்னிலேருந்து அந்த சபை எங்களுக்கு தாய் வீடு ஆகிடுச்சு. இப்போ எப்பயுமே அது எங்களுக்கு தாய் வீடு ஆகிடுச்சு. கர்த்தர் அப்பத்துலேருந்து நாங்களும் ஐயா தான் எங்களுக்காக அப்புறமா ஜெபிப்பார். 2 பேராக வரவங்க 3 பேராக வரணும் அப்படின்ட்டு எங்களுக்கு அது வரையும் ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே கிடையாது எங்கள் 2 பேருக்கும். கர்த்தர் அதுக்கப்புறமா எங்களுக்கும் தோணுச்சு. கர்த்தர் அதுக்கப்புறமா 2022 எங்களுக்கு கர்த்தர் ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்தாரு. அது ஒரு 3 மாதத்துலேயே அபார்ஷன் ஆகிடுச்சு அந்த குழந்தை. கர்த்தரை மறுபடியும் எவ்வளோ பேர் பேசுனாங்க, அந்த பொண்ணு குழந்தை பெற்றுக்க முடியாது, அவ்வளோதான் அது அப்படி இப்படின்ட்டுன்னு. என்னுடைய சம்பளத்துக்கும் மீறி நான் ஹாஸ்பிட்டலுக்கு எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு நான் செலவு பண்ணேன். எங்களோட சம்பளம் கொஞ்சமாக தான் எனக்கு வரும். நான் லட்சக்கணக்கில் ஹாஸ்பிட்டலுக்கு நான் செலவு பண்ணேன். அப்போயே எதுவுமே இல்லை. இந்த மாதம் அடுத்த மாதம், இந்த மாதம் அடுத்த மாதம்னு 1 மாதம் போயிட்டே தான் இருந்தது. கர்த்தர் ஒரு இதில் நீ மாத்திரையும் போட வேணாம், ஒன்றும் டாக்டர் ஃபீஸை விட மாத்திரை அந்த மாதத்துக்கு அதிகமாக இருக்கும். ஒரு மாதத்துக்கு மாத்திரை வாங்குறதுக்கு மட்டுமே 15,000 20,000 ஆகிடும். டாக்டர் ஃபீஸ் ஒரு வாட்டி போயிட்டு வரோன்னா அது வேறு தனியாக இருக்கணும். போயிட்டு வரும்போது பத்திரமா கூப்பிட்டு வரணும். ரொம்ப அந்த நாட்கள்லாம் ரொம்ப மனவேதனையாகி வெறுத்து போயிட்டு ஹாஸ்பிட்டலில் ஹெல்மெட்டு வேணாம் அப்படின்ட்டுன்னு விட்டாச்சு. மறுபடியும் திருவேற்காட்டிலேருந்து ரெட்டின்ஸில் இருந்தோம் நாங்கள். ஐயா ஒரு நாள் சொன்னார், வீட்டில் ஒரு உபவாச ஜபம் வைக்கலாம், நீங்கள் இது பண்ணுங்கள், நான் சபையோட பிள்ளைகளை நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டுன்னு. இதோட சபையோட பிள்ளைகள் தான் வந்தாங்க, உபவாசம் இருந்து எங்களுக்காக ஜெபிச்சாங்க. கர்த்தர் அடுத்த மாதமே கர்ப்பத்தின் கனியை கொடுத்தாரு. கர்த்தர் அந்த கர்ப்பத்தின் கனியை இதுவரையும் குழந்தை பிறக்கிற வரையும் கூட நாங்கள் சும்மா செக்கப்புக்கு தான் போனோம். நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டலில் நம்ம செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டுன்னு. உடனே குழந்தைக்கு ஹார்ட் பீட் லோ ஆகிடுச்சு, அவ்வளோதான், உடனே ஆப்ரேஷன் போனோம் அப்படின்ட்டுன்னு அப்பயே சடனாக முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் சைன் பண்ணுங்கன்றது. நான் சைன் போட மாட்டேன், வீட்டில் எல்லாருக்கும் நான் பேசணும், நான் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன், நீங்கள் இப்போயே சைன் போட்டு தான் ஆகணும், நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட உடனே எங்கள் பாஸ்டருக்கு நான் ஐயாவுக்கு தான் நான் ஃபோன் அடித்தேன். இந்த மாதிரி சொல்கிறாங்கண்ணா, தைரியமாக இருங்க, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தர் எவ்வளோ சொந்தக்கார பேர் இருந்தாலும் மகள் தனியாக தான் போனால், தனியாக குழந்தை பெற்றுக்கினாங்க. தனியாக குழந்தை பிறந்த உடனே தான் அவங்களோட அம்மா அப்பாவும் கீழே நின்னாங்க. கர்த்தர் மட்டுமே அவங்களுக்கு துணையாக வச்சு குழந்தைய கர்த்தர் நல்லபடியாக ஒரு குழந்தைய எங்களுக்கு கொடுத்தாரு, ஒரு ஆசீர்வாதத்தின் குழந்தைய எங்களுக்கு கொடுத்தாரு. கர்த்தர் இவ்வளோ நாள் நான் நேற்று நைட்டு தான் யோசிச்சிருந்தேன், இப்போ தான் குழந்தை பிறந்தா மாதிரி இருந்தது, எப்பயோ 1 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தர் இது நாள் வரையும் எங்களை நன்மையின் பாதையில் நன்மையும் கிருவியுமாக நடத்தி வந்தார். அதனால் கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஒரு 2 நிமிஷம் மாட்டாங்கய்யா இருங்களேங்க. நான் ஒரு சில பேருக்கு பர்சனலாக நன்றியும் சொல்லணும், மன்னிப்பும் கேட்கணும். எங்கள் சித்தப்பா ஜேம்ஸ் சித்தப்பா இங்கே இருக்கார். சின்ன வயசுலேருந்து சொல்லி வளர்த்தாரு, ஒரு விஷயம் மட்டும் பண்ணுறாத, சொல்லாமல் மட்டும் எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு சொல்லுவார். கரெக்டாக நான் அதை மட்டும்தான் செஞ்சேன். என்னோட சித்தியும் சொல்லுவாங்க, அவங்களுக்கு பெரிய பையன் இருக்காங்க, இத்தனை நாள் வரைக்குமே நான் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியும்
என் மூத்த பையன் அவன் தான், எங்கே போனாலுமே வந்து அவன் மூத்த பையன் அவன் தான், 2 பேரும் என்னை மன்னிச்சிடுங்க அந்த மாதிரி பண்ணதுக்கு. அப்போ எனக்கு வேறு வழி தெரியல, அதனால் அந்த மாதிரி பண்ணிட்டேன். அடுத்தது வந்து என் மனைவியோட தங்கச்சி மகேஸ்வரி. கர்த்தர் அந்த சூழ்நிலையில் நாங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, மகள்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கேன். மகள் எப்படின்னா என் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை, அவங்க அம்மா அப்பாவை பேச்சே இது பண்ணல. நான் ஒரு பையனை கை காட்டி நீ நம்பி கல்யாணம் பண்ணிக்கம்மா, என் மேலே நம்பிக்கை வச்சு நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு என்னை நம்பி அவங்க வந்து கல்யாணத்துக்கு தயாரானாங்க. நான் பார்த்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு இது வரையும் அவங்க நல்லா தான், கர்த்தனுக்கு கிருபையில் அவங்களும் நல்லா தான் இருக்காங்க. கர்த்தர் எல்லாரும் வந்ததுக்காக ரொம்ப நன்றி, கர்த்தர் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார். இல்லை, சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஆண்டவர் பொய்யாக்கி கர்த்தர் நிஜம் என்பதை, கர்த்தர் உண்மை என்பதை, கர்த்தர் உண்மையானவர் என்பதை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார் என்பதை இவர்கள் வாழ்க்கையில் நிரூபித்து காண்பிக்க தேவனாகிய கர்த்தர் அனுகிரகம் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உட்கார்ந்துங்க. கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் கேட்க போகிறோம். அருமையான பிள்ளைகளுக்காக செபித்தது வாஸ்தவம் தான். அருமையான அபிகாயில் பிறந்தபோது மருத்துவமனையில் முதல்ல நாங்கள் தான் போய் பார்த்தோம் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு அந்த உரிமை உண்டு, அந்த வாஞ்சை உண்டு. பிள்ளைகளையும் அருமையான குழந்தையும் பிரதிஷ்டை பண்ண ஆண்டவர் அனுகிரகம் செய்தார். அந்த பிரதிஷ்டை நாளில் தான் என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏலியே வைக்கணும் அப்படின்னாங்க. ஏன்னா அவருக்கும் ஆமோஸ், அவங்களும் அக்சால், ஏல வர்றதுனால ஏலை பார்த்து வைங்கய்யா அப்படின்னாங்க. சரி, அருமையான குழந்தைக்கு அபிகாயில் அப்படின்னு பெயரை வைக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்தார். கவனிங்க ஐயா, கொஞ்சம் நீங்கள் உட்கார மாட்டீங்களா? ஏன்னா நீங்கள் மறைச்சிக்கிட்டீங்கன்னா தெரியாது, மன்னிச்சுங்க. கவனிங்க, இந்த பைபிளில் 4 பேர் ரொம்ப அழகானவன் போட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப அழகானவன். உலகத்திலேயே நம்ம இப்போ யார் ரொம்ப அழகுன்னு கேட்டால் ஐஸ்வர்யா ராயின்னு சொல்லுவீங்க, அவங்க வயசாயிட்டாங்க. இல்லை முன்னாடி யாருன்னு கேட்டிங்கன்னா கிளியோபட்ரா அப்படின்னுவீங்க. இல்லை, ஆனால் வேதத்தில் 4 பேர் ரொம்ப அழகாக இருக்கிறதா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் முதல்ல யாருன்னு கேட்டிங்கன்னா சாராள், 2வது யாருன்னு கேட்டிங்கன்னா ராகாப், 3வது எஸ்தர், 4வது அபிகாயில். 4 பேரும் வேதத்தில் ரொம்ப ரொம்ப அழகானவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் இன்னைக்கு ராயலாக இருக்கிறாங்களோ என்னன்னு தெரியல. இந்த விதமான வஸ்திரத்தை, இந்த கலரை யார் போடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ராயல் பரம்பரையில் இருக்கிறவங்க தான் போடுவாங்க. வேதத்தில் மாற்றாக யாருன்னா இந்த கலரை மாற்றி போட்டாங்க அப்படின்னா அவங்க தலை துண்டிக்கப்படும். ஏன்னா அந்த அந்த அவங்களுக்கு உண்டான ஒரு வஸ்திரம் இருக்கிறது, அந்த கலருக்கு அவங்க மாத்திரம்தான் அதை யூஸ் பண்ணணும். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இல்லை, ராயலுக்கு ஒரு குட்டி ராயல். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அபிகாயிலை கொண்ட அபிகாயிலுக்கு பெற்றோருக்கு ஒரு சில ஆலோசனைகளை சொல்லும்படியாக விரும்புகிறோம். இப்போ அபிகாயிலுக்கு சொல்ல முடியாது. அபிகாயிலுக்கு சொன்னால் என்னை பார்த்து கை தட்டும், இல்லைன்னா மறைக்கும். 10 வயசுக்கு கீழே இருந்தால் பெற்றோருக்கு ஆலோசனை சொல்லணும். 10 வயசுக்கு மேலே இருந்தால் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணலாம், ஆலோசனையே சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ குழந்தை 1ஆம் பிறந்த நாள் நம்ம கொண்டாடுகிறதுனால இப்போ ஆலோசனை யாருக்கு சொல்லணும்னா பெற்றோருக்கு தான் சொல்லணும். அதுவும் அபிகாயிலை கொண்டே பெற்றோருக்கு ஆலோசனை சொல்ல ஆண்டவர் அனுகிரகம் செய்வாராக. அபிகாயில் என்ன செய்தாங்க அதே போல பெற்றோர் செய்வார்களானால் நிச்சயம் அபிகாயில் ஆனவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அல்லேலூயா. கவனிங்க, 1 சாமுவேலின் புத்தகம் 25வது அதிகாரம். 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 33ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனிங்க, 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 33ஆம் வசனம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக, நான் இரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையை பழி வாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. தாவீது
அபிகாயிலை பார்த்து சொல்லுகிறார், நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், பிள்ளைகளை பார்த்து, நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. அபிகாயிலே, நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. அதற்கு ஸ்தோத்திரம். தாவீது அபிகாயிலை பார்த்து சொல்லுகிறார், நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. கவனிங்க, இது ஒரு சின்ன சம்பவம். தாவீது ஒரு அரசன். இந்த அபிகாயிலுக்கு ஒரு கணவன் இருக்கிறார். அந்த கணவன் யாருன்னு கேட்டீங்கன்னா மகா முரடன். அபிகாயில் யாருன்னு கேட்டீங்கன்னா மகா ரூபவதி. வாசிக்கிறேன் கவனிங்களேன். இந்த 3ஆம் வசனத்துல அபிகாயிலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பேர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமா இருந்தா. 2 தகுதி அவகிட்ட சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல அவ எப்படி இருந்தானா புத்திசாலியா இருந்தா. 2வது எப்படி இருந்தா மகா ரூபவதியா இருந்ததா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இல்ல கிளியை பிடிச்சி குரங்கு கையில கொடுத்த மாதிரி ரூபவதியை பிடிச்சி யார் கையில கொடுத்துருக்குறாங்க? ஒரு முரடன் கையில கொடுத்துருக்குறாங்க. தாவீது சில ஆட்களை ஆடுகளை அந்த மயிர் கத்தி இருக்கிறதுக்கு அனுப்புகிற போது அவங்கள கேவலப்படுத்தி அனுப்பிடுறான். அவங்க தாவீதுக்கு அவங்க வேலையாட்களுக்கெல்லாம் ரொம்ப உடந்தையாக இல்லை எல்லா காரியங்களும் ஒத்தாசையாக இருந்தவங்க. இவன் பயங்கரமான முரடன். இப்போ தாவீதுடைய ஆட்களை திருப்பி அவமானப்படுத்தி அனுப்புனதுனால தாவீதுக்கு அந்த செய்தி போகிறது. தாவீது 400 பேரோடு கூட இந்த நாபாலையும் அபிகாயில் வீட்டையும் அழிக்கிறதுக்கு கடந்து வருகிறான். அப்படி கடந்து வருகிற செய்தி அபிகாயிலுக்கு தெரிந்தபடியினால தான் அபிகாயில் அந்த வீட்டுக்குள்ள நெருங்குவதற்கு முன்பதாகவே சில உச்சிதமான பொருட்களை எடுத்துக்கொண்டு தாவீதை சந்திக்க ஓடி அங்க சில காரியங்கள் நடந்த பிற்பாடு தான் தாவீது அபிகாயிலை பார்த்து சொல்றான், நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. அவ மகா ரூபவதி, புத்திசாலியா நடந்து கொண்டாள். அதே போல அபிகாயில் மகா ரூபவதியா இருந்து தேவனுடைய பார்வையில மனுஷனுடைய பார்வையில புத்திசாலியாய் நடக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. ஐயா இங்க கவனிங்க, என்ன நீங்க எதுக்கு ஜெபம் பண்ணனா என் பிள்ளை புத்திசாலியா வரணும். எப்படி வரணும்? புத்திசாலியா. உங்க பிள்ளைங்களுக்கு கூட நீங்க ஜெபம் பண்ணலாம். என்னவா வரணும்? என் பிள்ளை புத்திசாலியா வரணும். இல்ல நம்ம பிள்ளைகளை அப்படிலாம் சொல்ல மாட்டோம், நீ புத்திசாலியா வருவடா, இல்ல நீ மக்கு, நீ உருப்பிட மாட்ட, நீ தேர மாட்ட, நீ படிக்க மாட்ட, அப்படி சொல்லிதான் நம்ம பழக்கப்பட்டோம். நம்ம சொல்றதுனாலதான் பிள்ளைகள் அப்படி மாறுறாங்க. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, நீங்க யாரு? புத்திசாலி அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. உங்க பிள்ளைகள் புத்திசாலியா என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுங்க. அம்மா ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளை புத்திசாலியா வரணும். அதற்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, அபிகாயில் என்ன செய்தா? அவ ஆசீர்வதிக்கப்பட, ஆசீர்வாத வார்த்தைகளை கேட்க, ஆசீர்வாதமான வார்த்தைகளை அவள் பெற்றுக்கொள்ள அவள் என்ன செய்தாள்? முதலாவது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 23வது வசனத்துல, அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்துல விழுந்து. கவனிங்க, அபிகாயில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் பெற்றோராகிய நீங்கள் எப்படி இருக்கணும்னா கர்த்தருடைய பாதத்துல பணிகிறவர்களாக இருக்கணும். மகள் புத்திசாலியா வளரணும், பலத்துல வளரணும், ஆரோக்கியத்துல வளரணும், ஞானத்துல வளரணும், சுகத்துல வளரணும், எல்லா விதத்திலையும் ஆசீர்வாதமா இருக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும்னா கர்த்தருடைய பாதத்துல என்ன செய்யணும்? விழணும். எப்போ? வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை, தினந்தோறும் கர்த்தருடைய பாதத்துல என்ன செய்யணும்? விழணும். கர்த்தருடைய பாதத்துல பணியணும். இல்ல பிள்ளைகளை நம்ம பெற்றெடுக்கிறது பெரிது கிடையாது, அதை வளர்த்து ஆளாக்குறது தான் மிக கடினமாக இருக்கிறது. அதுவும் இந்த காலங்களில் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமானால் பெற்றோராகிய நாம தேவனுடைய பாதத்தில் விழுந்து பணிவது அவசியமாக இருக்கிறது. அபிகாயில் எப்படி கழுது விட்டு இறங்கி தாவீதின் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டாலோ அதே போல பிள்ளைகளும் தேவனுடைய பாதத்தில் விழுந்து பணிவார்களானால், அவர் பாதத்தில் விழுந்து கிடப்பார்களானால் தேவனாய் கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள ஆண்டவராக இருக்கிறார். எத்தனையோ குடும்பத்தார் பெற்றோர் தன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. என் பிள்ளை பாவம் செய்யக்கூடாது, என் பிள்ளை மீறக்கூடாது, என் பிள்ளை கீழ்ப்படினோம்.
அதற்கு ஸ்தோத்திரம். அன்னாள் தன் பிள்ளையை தேவனுடைய ஆலயத்துல கொண்டு போய் விட்டுட்டு அவள் பணிந்து கொண்டு திரும்பினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒவ்வொரு பெற்றோரும் தேவனை பாதத்தை பிடித்து கொண்டு பணிந்து கொள்வார்களானால் அந்த பிள்ளைகளை கர்த்தர் கரத்தில் எடுத்து அவர் பாதுகாக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ முதலாவது கர்த்தரை பணிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது 27ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுதும் உமது அடியால் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக. இரண்டாவது, அபிகாயில் தாவீதை கனப்படுத்தினாள். தாவீதை என்ன செய்தா? கனப்படுத்தினாள். கொஞ்சம் கவனிக்குங்க, உங்களுக்கு தான் ஆலோசனை இல்ல. முதல்ல என்ன சொன்னேன்? அதற்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, முதல்ல கர்த்தரை பணிந்து கொள்ளணும். தினந்தோறும் கர்த்தரை என்ன செய்யணும்? பணிந்து கொள்ளணும் இல்ல. பிள்ளைகளுக்காக தினந்தோறும் ஜெபம் பண்ணணும், பிள்ளைகளுக்காக தினந்தோறும் பாரப்படணும். சரிங்களா? நீங்களும் கூட நீங்கள் எந்த மதத்தாராக இருந்தாலும் கூட பரவாயில்ல, ஏசப்பா இந்த பிள்ளைய நீங்க ஆசீர்வதிங்க, இந்த பிள்ளைய நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க, இந்த பிள்ளைய நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அவர் யாவருக்கும் தேவனாக கர்த்தர், இந்த மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆண்டவராக இருக்கிறார். கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம்தான் அவங்க பிள்ளைகளை மாத்திரம்தான் ஆசீர்வதிப்பார் இல்ல, உங்க பிள்ளைகளுக்கு கூட ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எங்களுக்கு 2006 திருமணம் ஆச்சு. 12 வருஷம் குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருந்தோம். 12 வருஷம் குழந்தை இல்லை. 12 வருஷமும் சபையை திருவற்காட்டில் நாங்கள் நடத்திக்கிட்டு தான் இருந்தோம். 12 வருஷம் குழந்தை இல்லை. ஆனால் திருமணமான சில நாட்களிலேயே அந்த கேள்விலாம் வர இல்லையா, நான் ஒன்றுமே இல்லையா, ஒரு புழு இல்லையா, ஒரு பூச்சி இல்லையா, பூச்சி புழுலாம் இருக்கதான் செய்யுது இல்லை, கேட்கறதுலாம் ஒன்றும் இல்லையா அப்படிலாம் கேட்பாங்க இல்லை, கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் தினந்தோறும் ஆண்டவர் பாதத்தில் நாங்கள் விழுந்து கிடந்தோம், செபித்தோம். நாங்கள் நினையாத நாளையில் எங்களுக்கும் பல டாக்டர்கள் சொன்னாங்க, நீங்கள் தத்தெடுத்துக்கலாம் குழந்தைய, இனி உங்களுக்கு குழந்தை பிறக்கலாம் வாய்ப்பே இல்லைன்னாங்க. கிறிஸ்மஸ் அந்த மாதத்திலேயே அந்த முதல் வாரத்திலேயே கர்த்தர் எங்கள் மனைவி கர்ப்பமாக ஆண்டவர் அனுகிரகம் செஞ்சார். நாங்கள் 3 பேராக இருந்தோம். எனக்கு அப்பா கிடையாது. எங்கள் அப்பா 5 வயசில் அதிகமாக குடிச்சு வெறிச்சு அவர் இறந்து போனார். எங்கள் அம்மா அங்கே வந்திருக்கிறாங்க. எங்கள் அப்பா 5 வயசில், நான் 5 வயசாக இருக்கும் போது இறந்து போனார். எங்கள் அம்மா 21 வயதில் விதவையானவங்க. நாங்கள் 3 பேர் மாத்திரம்தான் வீட்டில் இருந்து கண்ணீரோட ஜெபம், ஆண்டவரே நாங்கள் 3 பேராக இருக்கிறோமே, எங்களை 4 பேராக மாற்றுவீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்த்தாரு. 4 பேர் இல்லைப்பா, நான் உனக்கு 5 பேர் தரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் 2 ஆண் பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். இப்போ மூத்த பையனுக்கு இன்னைக்கு தான் பிறந்த நாள். அதே நாளிலே அபிகாயிலுக்கும் பிறந்தநாளுக்கான ஆண்டவர் அனுகிரகம் செய்திருக்கிறார். நாங்கள் குடும்பமாக வந்திருக்கிறோம். நான் என்ன சொல்ல வரேன், கர்த்தருடைய பாதத்தில் நம்ம பணிகிற போது கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். ரெண்டாவது, கர்த்தரை கனம் பண்ண கற்றுக்கணும். அவர் என்ன செய்ய கற்றுக்கணும்? கனம் பண்ண கற்றுக்கணும். சும்மா வாயிலேயே வடை சுட்டுட்டாலாம் என்ன பண்ணாது, ஆகாது. எல்லா பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை என்ன செய்யணுமா? கனம் பண்ணு அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அபிகாயிலுக்கு யார் சொல்லி கொடுத்தது? எல்லா பொருட்களும் எடுத்துக்கொண்டு போய் தாவீதுக்கு கொடுங்க என்று. ஆனால் அவ கொடுத்தா பாருங்க இல்ல, நம்மளால என்ன முடியுமோ அதை பிள்ளைகளுடைய கரங்களில கொடுக்க சொல்லுகிற போது அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே இரண்டாவது, கர்த்தரை என்ன செய்ய வேணும்? கனம் பண்ண வேணும். மூன்றாவது 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவிலே ஜீவனுடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிகிறார் போல எரியப்பட்டு போகும். என்ன சொல்ல வரான்னு கேட்டீங்கன்னா, உம்முடைய ஆத்துமா யாருடைய ஆதரவில் இருக்கு? கர்த்தரின் ஆதரவில் இருக்கு. அப்படியானால் அருமையான 2 பேரும் 3 பேரும் கர்த்தர் கொடுத்த குழந்தையும் கர்த்தருடைய ஆதரவில் இருப்பார்களானால் நிச்சயம் கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வளமுள்ள ஆண்டவராக இருக்கிறார். சத்துருக்களா இருந்தா நிச்சயம் அவங்க கவனில வைத்து எரியப்படுகிறதை போல கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் இவர்கள் அதிகமாக நேசிக்கிறதுனால தான் கர்ப்பத்தின் கனியை கொடுத்து இந்த பிறந்தநாளை காணும்படியாக ஆண்டவர் அனுகிரகம் செய்திருக்கிறார். நல்லா கவனிங்க, நாம யாருடைய ஆதரவுல இருக்கணும்னா கர்த்தருடைய ஆதரவுல இருக்கணும்.
தாவீது கர்த்தருடைய ஆதரவுல இருந்த ஒரு மனுஷன். ஆகவே அருமையான பிள்ளைகளும் கர்த்தருடைய ஆதரவுல இருப்பார்கள். ஆனால் மனுஷனுடைய ஆதரவு நல்லதுதான், ஆனால் அது சரியான நேரத்துக்கு நமக்கு என்ன செய்யாது, கிடைக்கவே கிடைக்காது இல்ல, அது நமக்கு வாய்க்கவும் வாய்க்காது. கர்த்தருடைய ஆதரவுல நாம் இருக்கிற போது நிச்சயம் கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார், நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வளமுள்ள ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆதரவுல இருக்கணும். நாம் ஒரு கப்பல் பிரயாணத்துல ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷமாய் கப்பலில் பிரயாணம் பண்ண ஆரம்பித்தார்கள். திடீரென்று ஒரு மகா சத்தம், பயங்கரமான ஒரு சத்தம். அந்த சத்தம் கேட்ட பொழுது எல்லாரும் நடுநடுங்கி போனார்கள். உடனே அங்க தொலைத்தொடர்புல செய்தி வருகிறது, அந்த கப்பலானது பாறையில முட்டினதுனால தான் இந்த சத்தம், சீக்கிரத்தில் புயல் வந்து அந்த கப்பலை தாக்க போகுது, நீங்க ஜாக்கிரதையா இருந்து உங்களுடைய அந்த பாதுகாப்பு கவசங்கள் எல்லாம் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னபோது போட்டுக்கொண்டு அவரவர் கடவுளை வேண்ட ஆரம்பித்தார்கள். எல்லாருக்குள்ளேயும் பயமும் நடுக்கமும் வந்தது. சந்தோஷமாய் புறப்பட்ட கப்பல் ரொம்ப சோகமாக மாறிவிட்டது. இப்போ ஒரு சின்ன பையன் இங்க அங்கேயும் ஓடிக்கிட்டு சந்தோஷமா ஆடிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தான். வயதான ஒரு தாத்தா அந்த பையன்கிட்ட போயிட்டு அந்த பையனை பார்த்து கேட்டாராம், கப்பலே சோகமாக இருக்கு, கப்பலே பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க, நீ மாத்திரம் எப்படிப்பா இவ்வளவு சந்தோஷமா இருக்க, உனக்கு பயமே இல்லையா, உனக்கு கலக்கமே இல்லையா, நீ ஏன் இவ்வளோ சந்தோஷமா இருக்கிற அப்படின்னு கேட்கும் போது அந்த பையன் சொன்னானா, கப்பலை ஓட்டுறது யாருன்னு தெரியுமா, கப்பலை ஓட்டுறது எங்க அப்பா கூட எத்தனையோ தடவை நான் பிரயாணம் பட்டிருக்கிறேன், எங்க அப்பா கூட எத்தனையோ தடவை போயிருக்கிறேன், எத்தனையோ தடவை இது போல சேதம் வந்திருக்கு, எங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும் இந்த கப்பல்ல என் பையன் இருக்கிறான், என் பையன் நிமித்தம் இந்த கப்பலை சரியான இடத்துல கொண்டு போய் சேர்த்து பத்திரமாய் அவனை தரையிறக்க வேண்டும், பத்திரமா தரையிறக்கணும். இல்ல எவ்வளவு ஒரு கரிசனை, இல்ல அந்த பையனுக்கு எவ்வளவு ஒரு நம்பிக்கை பாருங்க, தன் அப்பா மேல எவ்வளவு ஒரு பயத்தையும் ஒரு நம்பிக்கை அவன் வைத்திருந்தான் பாருங்க. ஆகவேதான் அந்த அப்பா அந்த மகனை அதிகமாய் ஆதரித்து கொண்டு போய் பத்திரமா, கொஞ்ச நேரத்துல நல்ல செய்தி வருது, கப்பலுக்கு வந்த எல்லா சோதனையும் முடிந்து விட்டது, நீங்க சுகமாய் கொண்டு போய் கரை சேரலாம் என்று. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நாம கர்த்தருடைய ஆதரவில் இருக்க பழகி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆதரவில் இருக்கிற போது நம்ம என்னோட பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வளமுள்ள ஆண்டவராக இருக்கிறார். கடைசியாக 34ஆம் வசனத்துல, நீ தீவிரமா என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடிய மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடு கூட வைக்கப்படுவதில்லை என்று உமக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடுத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லி. அப்போ அபிகாயில் பாருங்க, தாவீதை லேட்டா போய் என்ன பண்ணல, சந்திக்கல. எப்படி சந்திக்கிறா, தீவிரமாய் போய். அப்படியானால் நம்ம ஆண்டவரை சந்திக்கிற விஷயத்துல எப்படி சந்திக்கணும்னா தீவிரமாய் போய் சந்திக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? சபைக்கெல்லாம் லேட்டா என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. இல்ல ஜெபம் பண்றதுக்கெல்லாம் லேட்டா என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. எப்படி போகணும் சொல்லுங்க, தீவிரமாய் போகணும். இல்ல அவளுக்கு ஒரு ஆபத்து காத்து இருக்கு, தான் குடும்பத்திற்கு ஆபத்து காத்து இருக்கு. ஆகவே அவள் தீவிரமாய் போய் தாவீதை சந்தித்ததாக வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் ஆபத்து காலத்துல தான் இருக்கிறோம். இல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வயநாட்டில் இருந்தா இன்னமும் பெண கோவில்கள் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவைகளுக்காக காலையில நாங்க ஜெபம் பண்ணி இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்றோம். வாஸ்தவம் தான், கவனிங்க. நமக்கு ஆபத்து வராம இருக்க, பிள்ளைகளுக்கு ஆபத்துகள் வராம இருக்க, நம்ம குடும்பத்திற்கு நெருக்கங்கள் போராட்டங்கள் வராமல் இருக்க தேவனாக கர்த்தரை தீவிரமாய் சந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த அபிகாயில் எவ்வளவு தீவிரமாய் எவ்வளவு சீக்கிரமாய் போய் தன் எஜமானனை பார்க்க வேணுமோ பார்த்து சந்தித்து அந்த காரியத்தை சுமூகமாக முடித்து கொடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாமும் கூட தேவனாய் கர்த்தரை சீக்கிரமாய் துரிதமாய் போய் சந்தித்து இல்ல நம்முடைய காரியங்களை ஆண்டவரிடத்திலிருந்து வாங்கிக் கொள்ள, ஆசீர்வாதங்களை வாங்கிக் கொள்ள, அந்த நாளுக்குரிய கிருபைகளை வாங்கிக் கொள்ள, அந்த வாரத்துக்குரிய கிருபைகளை வாங்கிக் கொள்ள ஆண்டவர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. நீ யாரை சந்திக்கிறே இல்லையா வாரம் தவறாம, ஞாயிற்றுக்கிழமை நீயும் குடும்பம் அபிகாயிலோ யாரை சந்திக்கணும், கர்த்தரை சந்திக்கணும். இல்ல கர்த்தரை சந்திக்கணும்.
அப்பதான் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுவார், நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. சரிங்களா? ஆண்டவர் கொடுத்துட்டார் இல்ல, அது நம்ம 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 ஆண்டவர் அதை தக்க வைத்து கொண்டு பாதுகாத்து கொண்டு கர்த்தருக்கேற்ற கிருபையில வளர்க்க ஆண்டவர் அனுகிரகம் செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க கர்த்தரை சொந்தீங்க. உங்களுக்கு அருகாமையில சபை இருக்குமானால் அந்த சபைக்கு நீங்களும் போங்க. யாரும் ஏன் வந்தீங்களா கேட்கலாம் மாட்டாங்க. நீங்களும் போய் உங்களுக்கு காரியங்களுக்காக, உங்கள் குடும்ப காரியங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க தேவனாய் கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே நம்ம சோமெல்லாம் அருமையான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ, மறப்பேனோ மறந்து போவேனோ. உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. கருவினிலே கண்டவரே நல்லவரே, உமக்கு நன்றி. கருவினிலே கண்டவரே. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்கிற வார்த்தையின்படியே கர்த்தர் இவர்களை நினைத்து இவர்களை ஆசீர்வதித்து ஏற்ற வேளையில கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை கொடுத்து ஒரு ஆண்டு காலம் ஆண்டவர் பாதுகாத்து முதலாம் பிறந்த நாளை இந்த நாளில் விசேஷமாக கொண்டாட ஆண்டவர் அனுகிரகம் செய்திருக்கிறாரு. சொல்லுங்க மனதார, நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய காருண்யம் பிள்ளைகளை மூடட்டும். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல இரவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினால ஆண்டவரை பிறந்தநாள் காணுகிற அபிகாயிலை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, மகளை நீர் இறங்கி வந்து ஆசீர்வதித்து ஆண்டவரே, மகளை ஆண்டவரை என்றென்றைக்கும் பாதுகாத்து ஆண்டவரே, மகா ரூபவதியாய் மகா புத்திசாலியாய் மகளை நீர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை பெற்றோர் ஆண்டவரை சொன்ன ஆலோசனையின்படி நடந்து கொள்ள என் தேவனாகிய கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. கர்த்தாவே, உம்மை பணிந்து கொள்கிறவர்களாய், உம்மை கனம் பண்ணுகிறவர்களாய், ஆண்டவரே உம்முடைய ஆதரவில் இருக்கிறவர்களாய், ஆண்டவரே உம்மை தீவிரமாய் சந்திக்கிற பிள்ளைகளாய் இவர்களை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சபைக்கும் சங்கத்திற்கும் குடும்பத்திற்கும் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க என் தேவனாகிய கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. தரமட்ட தாழ்த்தி அன்பின் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு ஆண்டவரை செய்வதற்கு ஆண்டவரை எல்லா தேவைகளை சந்தித்தீர். ஆண்டவரை அப்பா, பிள்ளைகளை ஆண்டவரை அற்புதமாய் நடத்தினீர், அதற்காக நன்றி. தொடர்ந்து மீதமுள்ள எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நடத்துங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம் கர்த்தராய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் பாதுகாவலும் வழிநடத்துதலும் அருமையான குழந்தையோட பெற்றோரோட இங்க வந்திருக்கிற எல்லா உற்றார் உறவினரோட சபையோட இன்றும் இன்று சதா காலமும் தேவனுடைய வருகை வரைக்கும் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. வேண்டானு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. வேண்டானு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பே. உம்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பே. உம்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்திய
நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் வருகைக்காய் காத்திருப்பே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் வருகைக்காய் காத்திருப்பே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே.